ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை குக் பண்ணுறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இதில் நூடுல்ஸுக்கு 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் இதில் நம்ம 1 பேக் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூழ்கிறபடி உள்ளே நல்லா அழுத்தி விட்டுறலாம். இந்த நூடுல்ஸை ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம். இடையில ஜென்டலாக ஸ்டிர் பண்ணி விட்டுறலாம். நூடுல்ஸை ஒரு 80% குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நூடுல்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி குக் ஆனால் போதும். இது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸை குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 மினிட்டுக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 7 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஹீட்டில் வச்சுட்டு. இப்போ இது கூட 2 வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பாதி பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1 மினிட்டுக்கு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி கேரட் எடுத்துகிட்டு அதே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பாதி கேப்சிகம், ஒரு பீன்ஸ் எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை ஒரு 2 மினிட்ஸுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு குக் ஆனால் போதும். இப்போ அதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் ஒரு 1 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு குக் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் இதில் 1 டீஸ்பூனுக்கு நான் மிளகு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 மினிட்டுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஒரு எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.